கடலூரில் உணவகம் முன்பு குப்பை வண்டியை நிறுத்தி வைத்து மாநகராட்சி ஊழியர்கள் சொத்து வரி வசூலில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடலூர் சிதம்பரம் சாலையில் உள்ள உணவகத்தில் 5,30,000 ரூபாய் வரி பாக்கி உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வரி வசூலிக்க வந்த மாநகராட்சி ஊழியர்கள் உணவகம் முன்பு குப்பை வண்டியை நிறுத்தி அடாவடியில் ஈடுபட்டனர். இதனால் உணவக உரிமையாளர் மற்றும் மாநகராட்சி ஊழியர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. விடியா திமுக அரசின் அதிகாரிகள் அடாவடி வரி வசூல் செய்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே 5 ஏக்கரில் தரமற்ற மிளகாய் நாற்றை பயிரிட்டதில் லட்சக்கணக்கில் விவசாயி ஒருவர் நஷ்டமடைந்துள்ளார். குருப்பட்டியைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் தொரப்பள்ளியில் உள்ள தனியார் நர்சரியில் மிளகாய் நாற்று வாங்கி 5 ஏக்கருக்கு சாகுபடி செய்துள்ளார். இந்நிலையில் அறுவடை செய்த 4 மூட்டை மிளகாயை ஒசூர் காய்கறி மார்க்கெட்டுக்கு அனுப்பி வைத்ததில் காரம் இல்லாமல் தரமற்று இருப்பதால் விலை போகாது என கடைக்காரர்கள் கூறியதில் விவசாயி அதிர்ச்சியடைந்தார். இதனால் போலி விதைகள் மூலம் நாற்று தயாரித்து விற்கும் நர்சரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயி மூர்த்தி கோரிக்கை விடுத்துள்ளார். காரம் மிளகா கிடையாது, அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு இதுமா இருக்கு. காரமே இல்லை, காரம் இல்லை, சூடு சொன்ன ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி இருக்கு. அந்த நிலைமையில நான் இங்கே காட்டில் யானை தொல்லை வச்சு யானை பாதாக்கு யானை உள்ள விடாமல் இதெல்லாம் போட்டு இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம். மாடு விற்று வட்டிக்கு வச்சு நகை பேங்க்கில் நகை இதுக்கு வச்சு எல்லாம் போட்டு இது போட்டு ஒன்றுமே எனக்கு இன்றைக்கி பிரயோஜனம் இல்லை. மயிலாடுதுறை மாவட்டம் வீரசோழன் ஆற்றில் லாரி தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை இணைக்கும் இந்த சாலை குறுகலாக உள்ளதால் அடிக்கடி விபத்து நடைபெறுகிறது. கேரளாவில் இருந்து ஜேசிபி வாகனத்தை ஏற்றி வந்த லாரி மங்கைநல்லூர் அருகே வீரசோழன் ஆற்றில் கரையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. ஓட்டுநர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். ஆற்றங்கரை ஓரங்களில் தடுப்பு சுவர் இல்லாததால் தொடர்ந்து விபத்துக்கள் ஏற்படுவதாகவும் விடியா அரசின் நிர்வாகம் தடுப்பு சுவர் அமைக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே கிராம சேவை மைய கட்டிடத்தை புனரமைக்க கோரி கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நார்த்தங்குடி கிராம சேவை மையத்தின் கட்டிடம் கட்டப்பட்டு பல ஆண்டுகள் ஆவதால் சேதமடைந்து பயன்பாட்டில் இல்லாமல் பூட்டியே கிடக்கிறது. இதனால் பழுதடைந்து கிடக்கும் கட்டிடத்தை புதுப்பிக்க வேண்டும் என கிராம மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்த நிலையிலும் திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகள் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் உடனடியாக கட்டிடத்தை புதுப்பித்து தர வேண்டும் என கிராம மக்கள் வேதனையோடு கோரிக்கை வைத்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பால கட்டுமான பணிக்கு தோண்டப்பட்ட பள்ளத்தால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். சேதியூர் கிராம பகுதியில் பாலம் அமைக்க திறனற்ற ஸ்டாலின் அரசு பள்ளம் தோண்டிய நிலையில் பாலப்பணிகள் நடைபெறாமல் பள்ளம் மூடப்படாமல் கிடப்பிலேயே போடப்பட்டுள்ளது. இதனால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் விபத்துகளில் சிக்கும் அபாயம் இருப்பதாக வேதனை தெரிவிக்கும் மக்கள் எதையுமே திட்டமிடாமல் செய்வதில் திறமை வாய்ந்த திறனற்ற ஸ்டாலின் அரசு உடனடியாக பள்ளத்தினை மூடி பாலப்பணிகளை விரைந்து முடிக்க வேண்டி வேதனையோடு கோரிக்கை வைத்துள்ளனர். காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலில் புதிதாக கட்டப்பட்ட கழிவறை திறந்து 10 நாட்களில் மீண்டும் பூட்டப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். தொல்லியல் துறைக்கு உட்பட்ட கைலாசநாதர் திருக்கோவிலுக்கு நாள்தோறும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லும் நிலையில் பக்தர்கள் நலன் கருதி புதிதாக திறக்கப்பட்ட கழிவறை 10வது நாளிலேயே மாநகராட்சி அதிகாரிகளின் உத்தரவின் பெயரில் கழிவறை பூட்டப்பட்டது. ஆத்திரமடைந்த பொதுமக்கள் நூதன முறையில் பூட்டப்பட்ட கழிவறைக்கு கண்ணீர் அஞ்சலி பேனர் வைத்தனர். மேலும் திறனற்ற திமுக அரசு மக்கள் நலனில் என்றுமே அக்கறை செலுத்தியது இல்லை என்றும் விமர்சித்தனர். தஞ்சை புதிய பேருந்து நிலையத்தில் மனித கழிவுகளால் தொற்றுநோய் பரவும் அவலம் ஏற்பட்டுள்ளது. தஞ்சை பேருந்து நிலையத்தின் பின்புறம் கட்டப்பட்டுள்ள பொது கழிவறையில் இருந்து மலம் சிறுநீருடன் கலந்த கழிவுநீர் வெளியேறி வருகிறது. அதன் மீதே பேருந்துகள் செல்வதால் அப்பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்றும் ஏற்படுவதாக பயணிகள் குமுறுகின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.